ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீமஞ்சு விலாக்ஸ். அடுத்த ஒரு மாதம் நினச்சா எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, வாந்தியாக வருது, நினைக்க நினைக்க அழுகையாக வருது, மனசே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன தான் பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி வந்துருச்சு இல்லையா? புரட்டாசி வந்தாலே எல்லார் மனசுலேயும் ஒரே ஒரு கஷ்டம்தான், என்னன்னா நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னு. பட் எனக்கே அது ரொம்ப பல கஷ்டம். என்னால் தாங்கி கூட முடியாத கஷ்டம்னா நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது தான். அவ்வளோ நான் ஒரு நான்வெஜ் பக்தை. என்னால் என் பிளேட்டில் அந்த வெஜிடேரியன் டேஸ், அதாச்சும் சாட்டர்டே, தேர்ஸ்டே இதை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் என்னால் நான் வெஜிடேரியன் இல்லாமல் சாப்பிடவே முடியாது. பட் என்ன நானே கட்டுப்படுத்தி நான் இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருக்க போகிறேன். ஸோ அதுக்காக நாளையிலேருந்து நம்ம அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் அதுக்கு முந்தின நாளே நல்லபடியாக அதை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் வந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கோம்னா, வீடு பக்கத்தில் இருக்கிற பஃபலோ வைல்ட் விங்ஸ். இங்கே யூஎஸில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே விங்ஸ் நிறைய சாஸஸ் இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி சாஸஸில் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான், டுகுகுடு, ஸ்ரீதர் எல்லாமே வந்திருக்கிறோம். ஸோ ஸ்ரீதரும் டுகுகுடும் இந்த ஒரு வாரம் மட்டும் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நவராத்திரி வரப்போகுது இல்லையா? நெக்ஸ்ட்டு 10 நாட்கள் சாப்பிட முடியாது. ஜாலியாக கூட சேர்ந்து அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் டுகுகுடு சாப்பிடுவாங்க. ஆனால் ஸ்ரீதர் சாப்பிடலன்னு எனக்கு தெரியாது. பட் நான் சாப்பிட மாட்டேன். எஸ், இன்றைக்கி நல்ல ஜாலியாக திருப்தியாக மனசார எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் புரட்டாசியை ஆரம்பிக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட்.